சிவா வந்து முதல்ல தவிக்க விட்டு சிந்துவை அதுக்கப்புறம் ஏற்றுக்கிறாரு. அதனால் சிந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த பார்ட்டியில் கலந்துக்கிறாங்க. அடுத்து எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி சாரி அதுக்கப்புறம் பரிசு பொருட்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்காக அன்னதானம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வழங்கிட்டுருக்காங்க. அடுத்து வந்து எல்லாருக்குமே வந்து பரிசு பொருட்கள்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிந்துவும் வந்து எல்லாருக்கும் பரிசு பொருளை கொடுத்துட்ருக்காங்க. அன்னபூர்ணி சொன்னோன்னே அந்த பார்ட்டிக்கு வந்து கரெக்டாக வராங்க. ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் அதை பார்த்து செமையாக டென்ஷனாக, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, எவ்வளோ தெரியுமா இந்த பார்ட்டிக்கு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. கூல் கூல் டென்ஷன் ஆகாதீங்க, இங்கே ஒருத்தவங்க இன்வைட் பண்ணி தான் நான் வந்திருக்கோம் அப்படின்னோடனே, இன்வைட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அப்படியே பார்த்து உடனே வந்து அக்கா நான் தான்க்கா வர சொன்னேன், நீ ஏமா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி சிவா கேட்குறாரு. உடனே நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை மகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் அதுக்கப்புறமா நம்ம அன்னபூர்ணி எல்லாருமே திட்டுறாங்க. மகா வந்து அவசரப்படாதீங்க, அவங்கள நேய வர சொன்னால் அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது, அந்த காரணம் இல்லாமல் நான் ஒன்றும் வர சொல்ல அப்படின்றாங்க. இங்கே பார் சிந்து, உனக்காக நான் கொடுக்குற திருமண பரிசு இதுதான் அப்படின்னு சொல்லி டைரியை கொடுக்குறாங்க. அதை பார்த்து சிந்து கை உதட்டுறாங்க. அப்படியே வாங்க மறுக்கிறாங்க. வாங்கி படி, நீ என்ன எழுதியிருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியணும்ல அப்படின்றாங்க. அதை கேட்டு சிந்து வந்து வாங்க மறுக்கிறாங்க. உடனே வந்து இப்போ வாங்கி படிக்க போறியா இப்போ இல்லையா, எனக்கு எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுற வந்து மகா, எதுக்காக டைரியெல்லாம் எடுத்து வந்து கொடுக்குற சிந்து, இது ஒன்றும் டைரியா அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அத்தை அப்படின்றாங்க. அப்போது அவன் என்ன சொல்கிறாலோ வாங்கி படி அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் வாங்கி படிக்கிறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி கல்யாணம் போது என்னென்ன பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் அவங்க வாயாலே சொல்கிறாங்க. இந்த இப்போ கேட்டிங்கல்ல, அவள் கைப்பட எழுதுனது எவ்வளோ வந்து நாங்கள் வந்து சாட்சி கொண்டு வந்தோம், எவ்வளவோ வந்து நிரூபிக்கிறதுக்காக ட்ரை பண்ணோம், ஆனால் எதுவுமே நடக்கலை. இப்போ அவள் வாயாலேயே உண்மையை ஒத்துக்கினா, இப்போ என்ன சொல்கிறீங்க, சொல்ல போகிறீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸ்னேகா. அதுக்கு வந்து சிந்து உண்மையை சொல்லு, அப்போ இவ்வளோ விஷயம் நானும் நடிச்சிட்டு இருந்திருக்கியா நீ, சே நீ எல்லாம் ஒரு பொண்ணா, பொண்ணை போய் நம்பினா பாரு, என்ன சொல்லணும், என் புள்ளியை கூட நம்பலை, ஒன்றை நம்பினேன், இதுக்கப்புறம் என் புள்ளிக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, மரியாதை வீட்டு விட்டு வெளியே போ அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டு இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து அவங்கள தரதரன்னு எழுதுன்னு போயிட்டு வெளியே விட்டுறாங்க. ஒன்று வந்து சிந்து அழுதுகிட்டே அங்கேருந்து பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சிவா கிட்ட, இங்கே பார் சிவா, நான் ஸ்னேகாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், அதனால் ஸ்னேகாவை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவளை அது எதிரி, ஆனால் நம்பிக்கை துரோகி மட்டும் நான் வந்து மன்னிக்கவே மாட்டேன், என் வாழ்க்கையில் சிந்து தான் நம்பிக்கை துரோகி, அவளோட ஸ்னேகா எதிரியாக இருந்து எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஸ்னேகாவோட அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து மகாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ தான்க்கா நல்ல முடிவு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எனக்கு இது போதும்க்கா அப்படின்றாங்க. உடனே வந்து சிவா வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிடுங்க பெரியம்மா, முதல் முறையாக உங்களை ஏற்று பேசுகிறேன் அப்படின்னு. அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க அவங்க பெரியம்மா. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து தண்டனை கொடுத்தீங்க சிந்துவுக்கு, சிந்து செஞ்ச வந்து விஷயத்துக்கு நீங்கள் தண்டனை கொடுத்தீங்க, அதில் நான் தலையிட விரும்பலை, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், சிந்துவை நான் மனசார விரும்ப ஆரம்பிச்சிட்டேன், அதுவும் வந்து பொய் கிடையாது அப்படின்னு. அதிர்ச்சி அடைகிறாங்களா, சிவா நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. நீங்கள் அமைதியாக இருங்கம்மா, நான் பேசிக்கிறேன் பெரியம்மா கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் பெரியம்மா, இவ்வளோ நாள் வந்து நான் சிந்துவை விரும்பலை, ஆனால் இப்போ சொல்கிறேன், சிந்து இல்லாமல் என்னால் வாழ முடியாது, சிந்து தான் எனக்கு எல்லாம், ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா அவள் கூட நான் வாழ மாட்டேன், ஆனால் அதே மாதிரி என்னால் ஸ்னேகாவை ஏற்றுக்க முடியாது, ஸ்னேகா என் மனசில் வரவும் முடியாது, என் மனசு ஃபுல்லாக சிந்து மட்டும் தான் இருக்க முடியும், அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான், ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், ஆனால் ஸ்னேகாவை வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்கன்னா நான் எக்காரணம் கூட கேட்க மாட்டேன், இது நீங்கள் ஏற்று பேசுதான் நினச்சாலும் பரவாயில்ல, பிறந்ததுலேருந்து உங்களை நான் ஏற்று பேசுனதில்லை, ஆனால் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நான் உங்களை மீறி தான் எல்லாம் நடக்கும், என்னை விட்டுருங்க பெரியம்மா, நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு ஸ்னேகா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அப்போது நீங்கள் இவ்வளோதான் வாக்கு கொடுப்பேன், அப்போ என்னோடய வாக்கு சிவா அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் பெரியம்மா, நீங்கள் வாக்கு கொடுக்கும்போது ஸ்னேகா என் மனசில் இருந்தா, அதனால் நீங்கள் அந்த வாக்கு கொடுத்தது கரெக்டாக இருக்கும், ஆனால் இப்போ என் மனசில் ஸ்னேகா தான் இல்லையே, நீங்கள் வாக்கு கொடுத்தது எப்படி கரெக்டாக ஆகும் அப்படின்றாரு.